மத்தவங்க பேசுறதுக்கும், இவரு பேசுறதுக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு. கொஞ்சம் எதார்த்தமா இருக்கு. அவருடைய அவேர்னஸ் செஷன் தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். பயங்கரமா எமோஷனலா கத்திக்கிட்டு இருந்தாரு. இவரு என்ன மத்தவங்க எல்லாம் வந்து பயங்கரமா ஆசை வார்த்தை கூறி வந்து ஒரு ரொம்ப கேஷுவலா சாதாரணமா நீங்க வந்து அ வந்து அதாவது ஏற்றுமதி தொழில் வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறதுன்னு தான் அவங்களுடைய தம்ப்நெயிலே இருக்கு. ஆனா சாருடைய தம்ப்நெயில் வந்து ஏற்றுமதி ஆப்புகள் தான் இருக்கும். வாய்ப்புகள்னு இருக்காது. அது எனக்கு வந்து ஒரு மாரி டிஃபரெண்டா இருந்துச்சு. என்னடா இது இவரு ஏதோ வித்தியாசமா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சேனல்ஸ்ல இருக்கிற எல்லா வீடியோஸும் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். எல்லா வீடியோஸுமே மேக்ஸிமம் போன 2024 டிசம்பர்ல இருந்து இந்த 25 மே மாசம் வரைக்கும் நான் வந்து அவ்வளவு வீடியோஸ் பார்த்திருக்கேன் சார். வந்து உங்களுடைய முன்னாள் ஸ்டூடண்ட்ஸ் உடைய அவேர்னஸ் செஷன்ஸ், லைவ் செஷன்ஸ், டவுட் செஷன்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீட்பேக் செஷன்ஸ், சக்சஸ் ஸ்டோரி எல்லாம் எல்லாருடைய சக்சஸ் ஸ்டோரி நான் கேட்டிருக்கேன். சோ இதெல்லாம் நான் வந்து பார்க்கும்போது மத்த ட்ரெய்னர்ஸ் உடைய அவங்களுடைய இன்ஸ்டிடியூட்டோட வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். சோ பாத்தீங்கன்னா யாருமே வந்து லைவ் செஷன்லாம் எங்கேயுமே கிடையாது. இந்த மாதிரியான சக்சஸ் ஸ்டோரி கிடையாது. இந்த மாதிரி அவேர்னஸ் கிடையாது. இந்த மாதிரி ஃபீட்பேக் கிடையாது. இத வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் புரிஞ்சுக்கிட்டேன்.